ஹரே கிருஷ்ணா. பக்தர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஸ்ரீ பக்தமாலா அப்படின்னு ஒரு கிரந்தம் ஒரு சிறந்த பக்தர்னால் எழுதப்பட்டிருக்கு. இந்த கிரந்தம் எதை பற்றி பேசப்படுது, இந்த கிரந்தத்துடைய மகிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கிரந்தத்தை எழுதின அந்த பக்தர் அவருடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் யார், அவருடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது சுமார் 1660 அந்த காலங்களில் ஸ்ரீ அக்ரதேவ ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர், அவருக்கு ஸ்ரீ நாராயணதாஸ் அப்படி இல்லைன்னா ஸ்ரீ நாவா அப்படின்னு ஒரு சீடர், மிகச்சிறந்த ஒரு பக்தர். இவர் எப்படி இவருக்கு சீடர் ஆனார் அப்படின்னு சொன்னால், குழந்தையாக இருக்கும்போது இவருக்கு கண் பார்வை கிடையாது. அவருக்கு அப்பாவும் கிடையாது, அம்மா தான் இருக்கிறாங்க. அம்மா இந்த கண் பார்வையற்ற இந்த குழந்தையை எப்படி வளர்க்குறது, ரொம்ப ஏழ்மையில் வேறு இருக்கிறாங்க. அதனால் எப்படி இவரை வளர்க்குறது அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ணிடுறாங்க, காட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது பகவானுடைய ஒரு ஏற்பாட்டினால் அந்த பக்கமாக ஸ்ரீ அக்ரதேவ ஆச்சாரியார் அப்படிங்கிறவரும் அவருடைய ஒரு நண்பர் இன்னொரு ஆச்சாரியார், அவரும் 2 பேருமே அந்த காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போது இந்த கண் தெரியாத குழந்தை, வெறும் 5 வயதே ஆன ஒரு குழந்தை, அங்கே கண் பார்வை தெரியாமல் எங்கேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. அப்போது அவங்க 2 பேருமே அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த குழந்தை நடந்த விஷயத்தை சொன்ன உடனே அப்போது அவங்க தன்னுடைய கமண்டலத்தில் இருக்கிற அந்த தண்ணி எடுத்து மந்திரத்தை உச்சரித்து அந்த குழந்தையோடைய கண்களில் தெளித்த உடனே அந்த குழந்தைக்கு இமிடியட்டாக கண் பார்வை வந்துடுது. உடனே அந்த குழந்தை அந்த 2 ஆச்சாரியர்களையும் விழுந்து வணங்கி, எனக்கு இப்படி நீங்கள் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குறீங்க, அதனால் என்னுடைய இந்த வாழ்க்கையை உங்களுக்கே அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அவங்களுக்கே சேவை செய்வதற்காக அவங்களுடைய போயிடுது. ஸோ அதில் ஸ்ரீ அக்ரதேவ ஆச்சாரியார் அந்த குழந்தையை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கிறாரு. ஸ்ரீ நாராயணதாஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாரு. அந்த குழந்தையும் ஆசிரமத்தில் ரொம்ப அற்புதமாக எல்லா வைஷ்ணவர்களுக்குமே சேவை பண்ணுது. குருவுக்கு மட்டும் இல்லை, பக்தர்கள் அனைவருக்குமே எல்லா விதமான பணிவிடைகளும் செஞ்சு அவங்க சாப்பிட்ட அந்த மிச்சத்தை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த குழந்தை. ஸோ நம்ம நாரதருடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம், அந்த மாதிரி அவரும் அந்த பக்தி வேதாந்திகளுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ பக்தர்களுடைய அந்த உச்சிஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது அந்த குழந்தைக்கு கிடச்சிது. அதனால் பக்தியில் அவர் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே வந்தார். ஒரு நாள் அவர் தன்னுடைய குருவுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னென்னா நம்ம விசிறி, அதாவது ஆலவட்ட கைங்கரியம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது குருவுக்கு விசிறி வீசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது குரு அவர் ஒரு தியானத்தில் பகவானுக்கு சேவை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு சீடர், அவர் கடலில் கப்பல் வழி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பக்தர். அவர் கப்பலில் நிறையா பொருட்களை ஏற்றிட்டு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போது கடலில் திடீர்னு ஒரு இடத்துல என்ன ஆகுது, கடலில் அடிக்கடி அந்த சூறாவளி காற்று வரும். ஸோ அதனால் கப்பல் சரியான திசையில் போக முடியாமல் கஷ்டப்படும். அப்போது மிக கடுமையான ஒரு சூறாவளி காற்று அந்த பக்தர் சிரமத்துக்கு உள்ளாகிறாரு. கப்பல் கரை சேருமா சேராதான்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அந்த சீடர் தன்னுடைய குருவை தியானிக்கிறாரு. ஓ குருதேவா, நான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து என்னை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்போது குரு ஆல்ரெடி பகவானுடைய ஒரு சேவையில், அதாவது மானசீக சேவையில் அவர் இருக்கிறாரு. இப்போ இந்த சீடர் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த குரு அந்த தியானத்தில் இருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தன்னுடைய சீடனுக்கு ஒரு கஷ்டமே, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அவர் அந்த தியானத்திலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுறாரு. அப்போது
இந்த ஸ்ரீ நாபா, அதாவது நாராயணதாஸ், அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிறார். தன்னுடைய குரு இந்த மாதிரி அந்த தியானத்துல இருந்து வெளியில வர்றாரு அப்படின்னு சொல்லி உடனே இவர் என்ன பண்றாரு, தான் குருவுக்கு வந்து அந்த விசிறி வீசுறாரு இல்லையா, அதே விசிறினால அவர் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வேகமாக அந்த பக்கமாக வந்து காற்று வந்து வீசுறாரு. அப்போ அதனால என்ன ஆகுது, அந்த கடலில் எங்கேயோ ஒரு இடத்துல கடலில் அந்த பக்தர் அந்த சூறாவளி காற்றுல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, திணறிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த விசிறினால வீசி என்ன பண்ணுறாரு, அந்த சூறாவளி காற்றுல இருந்து அந்த கப்பலை வந்து வெளியேற்றி அதை ரொம்ப தூரம் வந்து காப்பாற்றி கொண்டு போயிடுறாரு. அப்போ அந்த குரு தன்னுடைய தியானத்திலேருந்து வெளியில் வரும்போது அப்போ அந்த சீடன் சொல்கிறாரு, குருதேவா நீங்கள் வந்து இதுக்காகலாம் வந்து டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், நீங்கள் உங்களுடைய சேவையை கண்டினியூ பண்ணுங்கள், அது சரியாயிடுச்சு, அந்த கப்பல் வந்து சூறாவளி கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். குருவுக்கு ஆச்சரியம், எப்படாரு, நான் என்னுடைய கனவுல நான் மானசீகமாக பகவானுக்கு சேவை செய்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஓகே, அது கூட வந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய இன்னொரு ஒரு சீடன் இந்த மாதிரி கடலில் எங்கேயோ வந்து ஒரு சூறாவளி காற்றில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னும் கஷ்டம். அந்த சூழ்நிலையை இங்கே இருந்தே இவனால் எப்படி வந்து சரி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அது இன்னும் ஆச்சரியம். ஸோ அதெல்லாம் வந்து யோசித்து பார்க்குறாரு, இந்த பையனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து குரு நினைக்கிறாரு, இந்த பையன் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா வைஷ்ணவர்களுக்குமே வந்துட்டு மிக அற்புதமான ஒரு சேவை செஞ்சதுனாலையும் அவங்களுடைய அந்த உச்சிஷ்டத்தை வந்து எடுத்து சாப்பிட்டதுனாலையும் இந்த பையனுக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு கருணை, பக்தர்கள் அனைவருடைய ஒரு கருணை வந்து இந்த பையனுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குரு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளால் முடிந்த அளவுக்கு கூடுமான அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு நம்ம வந்து சேவை செய்கிறோமோ அதனால் நமக்கு வந்து எவ்வளவோ நன்மை தான் கிடைக்க போகுது. அதை விட்டு நம்ம வந்து பக்தர்களுக்கு எதிர்விதமாக ஏதாவது நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நமக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே தவிர நமக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் ஏற்பட போகிறதில்ல. அதனால் பாருங்கள், பக்தர்களுக்கு சேவை செய்து அந்த சாதுக்களுடைய உச்சிஷ்டத்தை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிட்டதுனாலேயே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பக்தர்களுடைய உச்சிஷ்டம் எவ்வளவு மகத்துவமானது, அந்த பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவையானது எவ்வளவு மகத்துவமானது, அது நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாற்றக்கூடியதுங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் உணர்ந்து அந்த குரு என்ன சொல்கிறாரு, நீ பக்தமாலா அப்படின்ற ஒரு கிரந்தத்தை நீ வந்து ஏற்றணும். இந்த கிரந்தம் எல்லா பக்தர்களுடைய அந்த உன்னத புகழை வந்து எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக இது வந்து இருக்கணும். இந்த கிரந்தத்தை நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி குரு வந்து அவருக்கு வந்து ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. அந்த கட்டளையின் பேரில் தான் ஸ்ரீ நாபா இல்லைன்னா ஸ்ரீ நாராயணதாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பக்தர் ஸ்ரீ பக்தமாலா அப்படிங்கிற இந்த ஒரு கிரந்தத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த கிரந்தம் எப்படி வந்து வந்ததுன்றதுக்கான ஒரு காரணம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து இந்த கிரந்தம் எதுக்காக இயற்றப்பட்டது, எப்போ இயற்றினார், அதுக்கப்புறம் இந்த கிரந்தத்தில் எந்த மாதிரியான பக்தர்களுடைய புகழெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒரு பக்தருடைய சரித்திரங்களை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பக்தர்கள் தயவுசெய்து இதை வந்து இன்னும் நிறையா பேருக்கு வந்து போய் சேரணும்னு சொல்லி எல்லாருக்குமே நீங்கள் வந்து பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதன் மூலமாக எல்லாருமே வந்து பக்தர்களுடைய புகழை வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.